பட்டதாரி அறிவியல் ஆசிரியர், வேதியியலில் ஆய்வியல் நிறைஞர் எம்ஃபில் பட்டம் பெற்றுள்ளேன். மதுரையில் இருப்புப்பாதை மேல்நிலைப்பள்ளி ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடல் போன்ற கவிதாசனின் இலக்கிய உலகில் ஒரு துளியை எடுத்து திறனாய்வு செய்துள்ளேன். 8 தலைப்புகளில் இக்கட்டுரையை படைத்துள்ளேன். முன்னுரை: மரபின் யாப்பு என்னும் கடிவாளத்தை அறுத்து உருவான இலக்கியம் புதுக்கவிதை. இது 20ஆம் நூற்றாண்டில் உருவானது. பாரதியார், பிச்சமூர்த்தி, புதுமைப்பித்தன் போன்றோர் அரும்பெரும் கவிஞர்களின் கையில் வளர்ந்து வந்தது புதுக்கவிதை. வசன கவிதைகள் தான் புதுக்கவிதைக்கு முன்னோடி. இதில் கட்டுப்பாடுகள் இல்லை, அலங்காரம் இல்லை, எளிய மொழியில் புரட்சி பொங்கி எழும். சமூக பிரச்சனைகள் தான் இவற்றில் முதலிடம் பெறும் என்பதை ஒளிவு மறைவின்றி எடுத்துரைக்கப்படும். அத்தகைய புதுக்கவிதையின் கைகளில் தவழ்ந்து வருகிறது கவிதாசன் அவர்களின் வெற்றி பூக்கள் 2ஆம் பாகம் கவிதை நூல். கட்டுரையின் நோக்கம்: இந்த கட்டுரையின் நோக்கங்களாக நான் எடுத்துக்கொண்டது 4 தலைப்புகள். வெற்றி பூக்கள் என்ற நூல் என்னென்ன கருத்துக்களை சமூகத்துக்கு எடுத்துரைக்கிறது, என்னென்ன உணர்வுகளை சமூகத்துக்கு இந்த நூல் கடத்துகிறது, இந்த நூல் அறிவியல் பூர்வமாக உள்ளதா, நூலின் கருத்துகள் சமூகத்தில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றனவா, கவிதையின் பின்னணி. சிற்பம், ஓவியம் போன்ற கலைஞர்களைப் போலே கவிஞர்களும் பார்த்தல், கேட்டல், உணர்தல் மற்றும் அனுபவங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி தனது திறமைகள் கவிதைகள் வாயிலாக வெளிப்படுத்துகின்றனர். கவிதாசன் அவர்கள் 3 வகைகளில் இத்தகைய கவிதைகளை இந்த நூலில் படைத்துள்ளார். சமூகம் எப்படி இருந்தது, சமூகம் தற்காலத்தில் எப்படி உள்ளது, வெற்றி சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்ற அமைப்பில் இவர் கவிதைகளை படைத்துள்ளார். கருப்பொருள் பகுப்பாய்வு: சிந்தனை கவிஞரின் கவிதாசனின் பாடுபொருள்கள் பலவிதம். சிறு பொருள்களை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. அப்பா என்ற அடிநாத உறவை நன்றாக கையாண்டுள்ளார். பெற்றோரை பேணுவதை பெரும் பாக்கியமாக கொண்டுள்ளார். பாரதியை எழுச்சியின் எருமலை என்ற கவிதையில் குறிப்பிடுகின்றார். இக்கவிதையின் சிறப்பு என்னவென்றால், எந்த இடத்திலும் கூட அவர் பாரதியின் பெயரை குறிப்பிடவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வரியும் பாரதியின் கூறுகளை கூறிக்கொண்டு இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, அக்கினி குஞ்சுகளை அடிவயிற்றில் பறக்க விட்ட விடுதலை வானம் என்று பாரதியை குறிப்பிட்டுள்ளார். சுயதொழில், கனவின் வெற்றி, போராட்டத்தின் வெற்றி மற்றும் உடலின் அங்கமான காலின் சிறப்பு போன்ற சிறு சிறு பாடுபொருள்கள் கூட இவரின் கவிதைகளில் உள்ளன. இவர் கவிதைகளில் அறிவியலை அள்ளி தெளித்து சென்றுள்ளார். நியூட்டனும் ரைட் சகோதரர்களும் இவரின் கவிதைகளில் துள்ளி விளையாடுகின்றனர். நாட்டுப்பற்று இவர் கவிதைகளில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. வடிவம் மற்றும் கலைநயம்: புதுக்கவிதையின் அனைத்து சிறப்புகளையும் கொண்டு இக்கவிதை நூல் அமைந்துள்ளது. உவமை, உருவகம் இவரின் கவிதைகளில் ஆங்காங்கே மின்னுவது அழகியலின் வடிவம். சில எடுத்துக்காட்டுகள்: அனுபவ அறிவை சுமப்பவர்கள் வாழ்க்கை பாதையின் திசை காட்டிகள். மனதில் இருக்கும் மாசு என்னும் நரகாசுரன். எதுகையும் மோனையும் கூட இவரது கவிதையில் புதுக்கவிதைக்கு தோரணம் கட்டுகின்றன. அக்கினி குஞ்சு அடி வயிற்றில், சோம்பலை சாம்பலாக்கி, இப்படி எண்ணற்ற வரிகள் கலைநயத்தில் மிளர்கின்றன. சமூக இலக்கிய தாக்கம்: இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எப்படி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நெறிமுறையை புதுக்கவிதை வாயிலாக கவிஞர் போதனை செய்கின்றார். ஆங்காங்கே மதச்சண்டைகள் நடைபெறும் இக்காலகட்டத்தில் தீப ஒளி திருநாள் என்ற கவிதையில் தீப ஒளி திருநாளை அனைவருக்குமான பண்டிகை என்று உணர்த்தி சமூக ஒற்றுமையை குறிப்பிடுத்துகிறார். சமூகத்தில் அனைத்தும் அழகானவை, எல்லாம் அழகானவை என்ற கவிதையில் குறிப்பிடுகிறார். இக்கவிதையில் காதலை சிறிது தொட்டு செல்கிறார். காலம் கடந்து மலர்ந்தாலும் காதல் அழகானது. எது சுதந்திரம், அதைவிட இதுவே மேல் மற்றும் கவலையில் சிக்காதீர் அல்லது வலையில் சிக்காதீர் போன்ற கவிதைகளில் சமூகத்தின் பிரச்சனைகளை அலசியுள்ளார். இதயத்தின் ஓசை, குடியரசு திருநாள் தலைப்புகளில் இந்தியன் என்ற உணர்வை ஊட்டுகிறார்.
நீயின்றி என்ற கவிதையில் நீரையும், நெஞ்சில் சுமக்கிறேன் என்ற கவிதையில் புத்தகத்தையும் காதலியாக உருவகப்படுத்தி உருகியுள்ளார். பூமியின் தேவதையில் பெண்ணியத்தை போற்றியுள்ளார். தன்னம்பிக்கை, உழைப்பு ஆகிய அனைத்து கவிதைகள் அனைத்தும் பல கவிதைகளின் அடிநாதமாக உள்ளது. சிறந்த கல்வியாளரான இவர் மாணவர்களுக்கென்று தனித்தனியே அறிவுரை கவிதைகள் வழியாக கூறியுள்ளார். முடிவுரை: சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களின் வெற்றி பூக்கள் 2ஆம் பாகம் என்ற கவிதை தொகுப்பானது ஒரு சிறப்பான புதுக்கவிதை நூலாகும். இவர் கையாண்டுள்ள உவமைகள், உருவகங்கள், எடுத்துக்காட்டுகள் மற்றும் அறிவியல் உண்மைகள் இளம் வாசகர்களுக்கு ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்துகின்றன. மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் உணர்ச்சி பெருக்காக இல்லாமல் சமகால சூழலை தெளிவாக பேசுகின்றது. சமூக விழிப்புணர்வு, வெற்றிக்கான அடைவூக்கம், தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று மற்றும் அழகியல் உணர்வுகள் இக்கவிதைகளை படிக்கும்போது கிடைக்கின்றது. மேலும் இக்கவிதைகளில் ஒருவித பரப்புரை தொனியில் அமைந்துள்ளது. ஒருவித சலிப்பு சில வாசகர்களுக்கு ஏற்படலாம். மேலும் காதல் உணர்வை இன்னும் அதிகமாக ஆக்கப்பூர்வமாக சேர்த்திருக்கலாம். மொத்தத்தில் இக்கவிதை நூல் இளம் வாசகர்களின் மூளையை தட்டி எழுப்பும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. வாய்ப்பளித்த எம்ஜிஎம் கல்லூரி, தமிழ் இலக்கியத்துறை, பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மற்றும் பொற்றாமரை இதழ் ஆகிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.